ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கூட்டணி கட்சியாக ஒன்று சேருவாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கா? எனக்கும் இருக்குது. உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 108 சீட்டு வாங்கின டிவிக்கு இன்னும் ஏன் ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியலங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கும் இதுதான் ஒரு ஆன்சராக இருக்க போய் இந்த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கெட் இன் தி வீடியோ. மொத்தத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் ஃபஸ்ட்டு டிவிகேல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலன்னு பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சிம்பிள் தானே அப்படின்னு கேட்கலாம். 108 சீட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, போய் எல்லாரும் கட்சியோடையும் ஜாஸ்தி இருக்காங்க, சீட் எடுத்து கொடுக்க வேண்டியதுன்னா அப்படி கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 118 சீட்டு இருக்கணும். அப்போ 118 சீட்டு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தங்களால் ஆட்சி அமைக்க முடியும். விஜய் அவர்களுக்கு 108 சீட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் 10 சீட்டு தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். மொத்தமாக தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குங்க. 234 டிவைட் பண்ணிங்கன்னா 117 டிவைடட் 2 பண்ணிங்கன்னா 117 சீட் வரும் ஒரு ஆளுக்கு. அப்படின்னா 117ல் நீங்கள் ஒரு இது எக்ஸ்ட்ரா எடுத்தால் 118 இருந்தால் உங்களுக்கு தகுதி. அப்படின்னா பாதிக்கு பாதி ஒரு சீட்டு ஜாஸ்தி எடுத்தால் உங்களால் ஆள முடியும். பட் இங்கே டிவிக்கு சார்பில் பார்த்தீங்கன்னா 108 சீட் இருக்கு. ஆப்வியஸ்லி நல்ல நம்பர் தான், பட் இருந்தாலும் 10 சீட்டு கம்மியாக இருக்கு. இது ஒரு கேள்வி. இதனால தான் கவர்னர் போய் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு போதுமான சீட் இல்லை, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, போதுமான சீட்டையும் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்சி அமைக்க பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இன்னுமே ஆட்சி அமைக்க முடியல. இதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். மற்ற எம்எல்ஏ இருப்பாங்க, மற்ற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை பேசி இங்கே நாங்கள் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அவங்க அங்கேருந்து இங்கே நம்ம கட்சிக்குள்ளே இழுக்கலாம். அதாவது பார்ட்னர்ஷிப் மாதிரி. இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்கும் நிறைய அலையன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அலையன்ஸ் வச்சுக்கலாம். அப்படி வச்சு ஒரு சீட் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, சிம்பிள் தானே, யார்கிட்ட பேசி அலைன்ஸ் இருக்குன்னா அதுதான் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்க ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 சீட் எடுத்திருக்காங்களா, அந்த 5 சீட்டோட அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் மாறி டிவிகேல வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இனி டிவிக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 சீட் வேணும். 108 சீட்டு இருந்துச்சு, ஒரு 5 சீட்டு காங்கிரஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. காங்கிரஸ் பிளஸ் டிவிக்கு அலையன்ஸ் ஆகிடுச்சு, அது கன்ஃபார்ம். ஸோ 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு டவுட்டு, காங்கிரஸ் வந்துட்டு ஏடிஎம்கேல இருந்துச்சு, எப்படி டிவிக்கேல மாறினாங்கன்னா அந்த அலையன்ஸ் ப்ரோக் ஆகிட்டு இங்கே வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. அதுதான் முக்கியம். இதில் யாருக்காவது பலன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கு பலன் இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கட்சி யாருக்குன்னு பார்ப்போம். டிவிக்கு கட்சிக்கு வந்துட்டு இன்னும் சீட்டு தேவைப்படுது. ஸோ அதனால அவங்க அலையன்ஸ் காங்கிரஸ் மற்ற கட்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ண முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு முரண்பாடான பேச்சு அவங்களுக்கு இருக்கும். ஆட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை அவங்க வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது இங்கே நிறைய ஒரு முரண்பாடான பேச்சுகள் உண்டு. டிஎம்கே கிட்டேயும் சரி, பிஜேபி கிட்டேயும் சரி, பேச்சு அடிக்கடி வந்துட்டு ஏடிஎம்கே கிட்டேயும் சரி. ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ ஏன்னா ஐடிஎம் கூட அலையன்ஸ் போனால் பிஜேபி உள்ள வந்துருங்கிற ஒரு இது இருக்குது. இது இருக்குன்னா நான் சொல்லலை, அந்த ஒரு தியரி இருக்குல்ல, பொதுவாக ஆன்லைனில் பேசுவாங்க, அதை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சினால சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அது இருக்கா இல்லையான்னு எனக்கு எல்லாம் தெரியாது, நான் ஆன்லைனில் பார்த்ததை சொல்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்துட்டு ஃபுல்லாக நான் அவங்க வந்ததுட்டு ஏடிஎம்கேக்கு மாற்றாதான் வாழ்ந்த மாதிரி தான் பேசிட்டு வந்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே வந்துட்டு இது பண்ணுறாங்க, நல்லது பண்ணல அப்படின்னு சொல்லி தான் டிவிக்கு தங்களுடைய கோரிக்கைகளையும் தங்களுடைய பதில்களையும் முன்ன வச்சு பண்ணாங்க. ஸோ டிஎம்கே கூட அலையன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ யாருக்கிட்ட தான் அலையன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசிகா கிட்ட, காங்கிரஸ் கிட்ட, இந்த மாதிரி சில கட்சிகள் கிட்ட இருக்கு. சரி, ஓகே, காங்கிரஸ் வந்தாச்சு, ஏடிஎம்கே அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் வந்து பிரிச்சுட்டாங்க, நான் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் 5 சீட்டு தேவைப்படுது. அந்த 5 சீட்டு எங்கேருந்து கிடைப்பாங்க? எங்கே இருந்துன்னா சில பேச்சுகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ளவங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட கட்சியில் சேருமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எங்களோட கட்சியில் இருக்கிற ஆளுங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறோம் அப்படின்ட்டு. அவங்களும் ஏடிஎம்கே கூட தான் அலையன்ஸில் இருக்கான்னு கேட்டீங்க. ஆமாம், ஏடிஎம்கே இல்லை சார், டிஎம்கே கூட தான் அலையன்ஸில் இருக்காங்க. ஆமாம், டிஎம்கே கூட தான் அலையன்ஸில் இருக்காங்க, இருந்தாலும் பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு பெரிய ஒரு இலக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான். கூட இந்த காங்கிரஸ் போயிட்டாங்க.
இப்போது விசிகாவும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 கட்சி வந்து எந்த கட்சி வேற 2 கட்சி சொன்னால அது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, பிஎம்ஐ சம்திங் அந்த மாதிரி ஒரு 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தை தலைவர்கிட்டையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சேரலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய இழப்பு வந்துட்டு டிஎம்கேக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த அலையன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இதுலேயே சில கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. கான்ஸ்பிரசி நான் சொல்லிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லியிருக்காங்க எப்படி என்னென்னா கூட்டணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏஸ் எல்லாம் மிரட்டுவாங்களா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது தெரியல எந்த மாதிரின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லுறாங்க. நான் குறிப்பிட்ட எந்த கட்சியும் சொல்லலை, அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நான் குறிப்பிட்ட எந்த கட்சியும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரி ரைட், ஓகே ஃபைன், இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அது ஓகே, நமக்கு லேட்டர் தெரியும். டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் ஆனால் இங்கே டிவிகே கட்சி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் பாசிபிள் இருக்கா டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ்? வித்தியாசமாக இருக்குல்ல. கடந்த 70 வருஷத்தில் யாருமே எதிர்பார்க்க இந்த கட்சி, ஏன்னா ரெண்டுமே எளிய புனிய மாதிரிலாம் சண்டை போட்டுருப்பாங்க. 2 பேரும் நான் பெரியவனா நீ பெரியவனா, எப்படி ஒரு புது கட்சி இருக்கிறது அந்த கொள்கை கோட்பாடெல்லாம் இத்தனை வருஷம் கெட்டிக்காலத்தில் விட்டுட்டு அலையன்ஸ் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்கள பொறுத்து தான் இருக்குது. பட் அலையன்ஸ் ஆனால் தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணத்தை அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மொத்தமாக ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டு கூட்டணி கட்சி இல்லாமல் 2 பேருமே சேர்ந்தா மொத்தமாக 105 சீட்டு தான் எடுப்பாங்க. 2 பேருமே சேர்ந்தா கூட்டணி கட்சி இல்லாமல். சரி கூட்டணி கட்சி இருக்கு, அது சேர்ந்து அவங்க கூட்டணி கட்சியில் போய் ஆட்சி அமைக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு 5 சீட்டு போயிடுச்சு. காங்கிரஸ் பாலிடிக்ஸ் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுக்கு வந்துட்டாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் யாரும் இது பண்ண முடியும்னா சில பேருக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு கட்சிக்கு இப்போ நான் ஒரு நிறைய கட்சி இருக்குது. சில கட்சிகளை பர்சனலாக ரொம்ப பிடிக்காது. இப்போ அந்த கட்சி உங்க கூட இருந்தால் நாங்கள் வர மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ஏடிஎம்கேல 4-5 கட்சி இருப்பாங்க, டிஎம்கேல 4-5 கட்சி இருப்பாங்க. நீங்கள் அங்கே அலையன்ஸ் வச்சுக்கிட்டா நாங்கள் இங்கே அலையன்ஸுக்கு வர மாட்டோம் அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு காம்ப்ளிகேட்டட். 2 கட்சியும் அலையன்ஸ் இல்லாமல் பார்த்தா கூட 105 தான் வருது. ஸோ அதனால இப்போதைக்கு மோஸ்ட்லி வந்துட்டு பாசிபிள் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லை, மோஸ்ட்லி பாசிபிள் கிடையாது. ஏன்னா முரண்பாடுகள் நிறைய இருக்குது, அது வாய்ப்பு இல்லை. ஸோ இது மாதிரி ஆன்லைனில் இந்த மாதிரி பார்த்து ஐயோ இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு அதிர்ச்சி ஆனீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. நார்மலாக இருங்க, இல்லை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நான் எந்த கட்சி குறிப்பிட்டு சொல்ல அந்த வேறுபாடு சொல்கிறேன். 2 பேரும் அலையன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு அதிர்ச்சி 2 பேருக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி இல்லை, ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்கிறேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் அலையன்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் நோ. சரியா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் நடந்து சொல்லிட்டேன். அதிர்ச்சி ஆகாதீங்க எல்லாருமே. என்னென்ன நடக்குதோ எல்லாமே ஓரளவு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்மூத்தாக இல்லை, ஆக்சுவலி டிஃபினட்லி ஸ்மூத்தாக இல்லை. பட் வந்துட்டு அந்த பார்த்து டிஎம்கே அலையன்ஸு இப்போதைக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஐயோ ஆக போகுதா, நான் அந்த மாதிரி இங்கே ஓட்டு போட்டேன் அவங்கள எதிர்க்கிறதுக்கு, இல்லை இவங்களை எதிர்க்கிறதுக்கு இங்கே ஓட்டு போட்டேன் 2 பேரும் சேர்ந்துடும் அப்படின்னா நோ சான்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ பதறப்படாதீங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு லோக்சபாவில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா காங்கிரஸ் வந்துட்டு ஒரு டீல் பண்ணிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நாங்கள் 5 சீட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் எங்களுக்கு வந்துட்டு வர லோக்சபா இல்லை ராஜ்யசபா எலெக்ஷனில் வந்துட்டு டிவிக்கோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் அவங்க 2 பேருமே அலையன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இனி நாளைக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி பேலன்ஸ் 5 சீட்டை டிவிக்கு எங்கேருந்து கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இது. அது மட்டும் இல்லாமல் வருங்கால தலைமுறைகளுக்கோ இல்லை இப்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கோ இந்த என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ கிரேட் டே. நாளைக்கு நாங்கள் பதவியேற்க போகும்போதும் அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.